ஹலோ சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் வீட்டில் புளிக்குழம்பு செஞ்சால் யாருக்கும் பிடிக்காத நபர்கள் இருந்தாங்க அப்படின்னா இந்த ஸ்டைலில் புளிக்குழம்பு வச்சு கொடுங்க. கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அடிக்கடி இந்த குழம்ப செஞ்சு தர சொல்லுவாங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறத பார்த்துருவோம். கொண்டக்கடலை நைட்டு ஊற வச்சுருக்கோம், அது 300 கிராம் இருக்குது. அதுக்கப்புறம் தக்காளி ஒரு 1/4 கிலோ எடுத்துருக்கோம். தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் 150 கிராம் எடுத்துருக்கோம், சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் ஒரு 150 கிராம் இருக்குது. புளி இருக்குது, புளியை கரைச்சி எடுத்துக்கோங்க. புளி ஒரு 100 கிராம். அதுக்கு தேவையான மல்லித்தலை, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இருக்குது. உப்பு தேவையான அளவு, மஞ்சப்பொடி இருக்குது, சாம்பார் பொடி 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மல்லி 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகா பொடி இருக்குது, மிளகா பொடி காரத்துக்கு தகுந்தாப்புல போட்டுக்கோங்க. தேங்காய் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு குக்கரை வச்சு குக்கரில் ஆயிலை ஊற்றிடுவோம். எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டு நல்லா பொரிய விடுங்க. முடிஞ்சோன்னே வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் 1-2மா, அதையும் போட்டு நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வெட்டி வச்சுருக்கோம், அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு அதிகமாகிடாமல் பார்த்துக்கோங்க. 3மே வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை, மல்லித்தலை, பச்சை மிளகாய் இதை எடுத்து சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் மசாலா பொருள் போட்டுக்கலாம். அதுக்கு மிளகா பொடி போட்டிருக்கோம் 1 ஸ்பூனு, சாம்பார் பொடி 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சள்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா அந்த மசாலா வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. மசாலா வதங்கும் போது எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த ஊற வச்ச கொண்டக்கடலையை போட்டு உப்பு போட்டு தேவையான அளவு புளி கரைச்சி தண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கிண்டி விடுங்க. இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் அதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி ஒரு 3லேருந்து 4 விசில் விடுங்க. இப்போது குக்கரு விசில் விட்டாச்சு, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் கத்திரிக்காய் போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டுக்கோங்க. அதிகமான விசில் விட்டுறாதீங்க, கத்திரிக்காய் குழஞ்சி போயிடும். இந்த மாதிரி டேஸ்ட்டில் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்கள் சிறிதளவு கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்க்கும்போது இன்னும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக்